டேய் டேய் அண்ணா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க தேடிட்டு இருக்காங்க. கல்யாணம் வீட்டுல என்ன சோகமா இருக்க? வா. எங்க வா? உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு. என்ன இன்னமே நீ அந்த குடும்பத்தோட சமாதானம் பேசுற கோவமா? இது ரொம்ப லேட்டா இருக்கு. கோவம் என் மேலையா அப்பா மேலையா? ஏய், இனிமே அந்த தஞ்சாவூர் ஃபேமிலியோட பேச்சு வச்ச விட சம்மந்தம் வச்ச விடு. யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? உங்களுக்கு வேற வேலையே இல்லை. யார் என்ன சொன்னா? எல்லாரும் தான் சொல்லுவாங்க, போய் பேசியாச்சா, சம்மந்தம் வச்சாச்சா, காலில் விழுந்தாச்சா கேட்பாங்கல்ல. ஏய், இது யார் கல்யாணம்? நம்ம தங்கச்சி கல்யாணம். நீ என்ன வெளியே தெரிஞ்சுக்கிறதுக்கு? அது எனக்கு தெரியாதா? தங்கச்சி கல்யாணம் தெரியாதா? அதுக்காக அவங்க முன்னாடி வந்து தலை குனிஞ்சு நிற்க சொல்லியா? அந்த அவசியம் எனக்கு இல்லை. நான் அப்படிதான் இருப்பேன். ஆனால் நான் தான் இருப்பேன். நீ சொல்ற மாதிரிலாம் இருக்க முடியாது. இது லைஃப். நானாவே இருப்பேன். நானா இருக்க முடியாதா? அப்போ நான் போயிடுவேன். லைஃப்பை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் போனேன் எங்கேயாச்சும். ஆமா, உன்னை போக விட்டு அப்படியே வேடி பார்த்துட்டு இருப்போம் பாரு. போறா. ஏதோ காரணத்துக்காக அண்ணன் தம்பியா பிறந்துட்டோம். உசுறு போக வரைக்கும் ஒன்னா இருக்குன்னு நினைக்கிறியா நீ? சரி, ரொம்ப யோசிக்கிற. வா. டேய் அண்ணா, உள்ள வாடா. நீ போட. இதாண்டா உங்ககிட்ட பிரச்சனை. எப்படா ஒன்னா மட்டும் இப்படி இருக்க முடியுது? பிரச்சனைனா நமக்குள்ளே வச்சுக்கணும். கல்யாணத்துக்கு வந்தவங்களாம் தப்பா பேசுவான்னு நினைக்கிறியா நீ? உன்ன மாதிரி உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே என்னால் அடிக்க முடியாது. போ, போய் என் குடும்பத்தோட சேர்ந்து நல்லா டிராமா போ.